பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். செந்தில் மீனாவோட மாமா கிட்ட ரொம்பவே கோவமா, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய அம்மாவை பார்த்து நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு செந்தில் ஒரு பக்கமும் மீனா ஒரு பக்கமும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே ரகுவன் நான் எப்பவும் பொறுமை இருக்கிறவனா, தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு உன்னுடைய அம்மா மேல ரொம்பவே உரிமை எடுத்துட்டேன், அந்த உரிமையில சொல்லிட்டேன், அது என்னுடைய தப்பு தான், இப்படி நான் பண்ணியிருக்க கூடாதுன்னு நல்லா சொல்லிட்டேன்னா இருக்காங்க. உடனே மதி இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், என்னாலதான் இப்படி ஒரு பிரச்சனை, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு மதி கேட்க, உடனே மதியோட மாமியார் நீ எங்க கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்காத, மீது எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேளு, என்ன மனுஷியம் நீன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியராஜ் இங்க பாருங்க, தெரியாம ஒரு விஷயம் நடந்தது, குடும்பமா வந்தோமா, சந்தோஷமா என்ஜாய் பண்ணுமா, குடும்பமா போனோமான்னு இருக்கலாம், எதுக்காக தேவையில்லாத சண்டை சச்சரவு இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே நம்ம செந்திலும் அமைதியா இருக்காங்க. உடனே நம்ம கோமதி டே செந்தில, அவங்கதான் இவ்வளவு இறங்கி பேசுறாங்கல்ல, இதுக்கு மேலே எதுக்காகடா கோபம் பண்ணிட்டு, மீனா கொஞ்சம் அமைதி இருமா, அவங்கதான் மன்னிப்பு கேட்டுட்டாங்கல்ல, செந்தில் கிட்ட இத சொல்லணும்னுலாம் இல்ல, நீங்க பேசினது மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்ததா, அதனால செந்தில் அந்த நேரம் பார்த்து வந்ததும் உடனே அவன்கிட்ட என்னுடைய ஆதங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. உடனே சுரேஷ் நடந்தது நடந்துடுச்சு, இனி இப்படி ஒரு விஷயம் நடக்காது, விட்டுருங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிட்டு மன்னிப்பு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. உடனே நம்ம செந்தில் கிட்ட போயிட்டு பாக்கியராஜு சுரேஷும் இன்ட்ரோடியூஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ செந்தில் மீனா கிட்ட, என்ன மீனா இது, என்ன நடக்குதுங்க, எல்லாரும் மாறி மாறி அப்படி பேசிட்டெல்லாம் இருக்காங்க, அம்மாவை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, ஆனா அம்மா இவ்வளவு கேஷுவலா எடுத்துக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். உடனே மலர் அங்க வராங்க. மலர் அம்மா உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னதும், டே செந்தில இருடா போயிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோமதி கிளம்பி போறாங்க. உடனே கோமதி கிட்ட பார்த்துட்டு உடனே செந்தில் கோவப்படுறாங்க. என்ன இது, அம்மா இப்பதான் நம்ம கிட்ட சமாதானம் பேசினாங்க, அம்மாவை பார்த்து அப்படி ஒரு விஷயம் அவங்க பேசியிருக்காங்க, ஆனா இப்ப என்னடானா அம்மா இவங்க கூட கிளம்பி போறாங்கன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்ல, உடனே மீனா ஏங்க அத்தை கூட அவங்க பொண்ணு எல்லாருமே நல்லா மிங்கிள் ஆயிட்டாங்க, அதனால அவங்களால தாங்கிக்க முடியாம இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சே, சரி மீனா நம்ம ஈவினிங்கே இங்க இருந்து கிளம்பி போயிடலாமான்றாங்க. இல்ல இல்ல இருக்கட்டும், நான் இருக்கேன்ல, அத்தையே நான் பாத்துக்கிறேன், நான் இருந்திருந்தா அத்தை கிட்ட அப்படி அவங்க பேசுறதுக்கு விட்டுருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. செந்தில் மீனா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ராஜி வேற ஏதோ ஒரு கவனத்துல இருக்காங்க. உடனே செந்தில் கேக்குறாங்க, என்னாச்சுப்பா ராஜி, நீ ஏன் இப்படி இருக்க, உன்னை ஏதாவது அவங்க சொல்லிட்டாங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சச்ச அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் கவலை எல்லாமே கதிர நினைச்சுதான். கதிர் அங்க எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா நல்லா சொல்லி கேக்குறாங்க. கதிர் டிராவல்ஸ்க்கு போயிருக்காமா, எங்க மாமா, அவரு குன்னக்குடியில தானே இருக்காரு, இல்ல இல்ல குன்னக்குடியில திருச்சி வரைக்கும் போறதா சொல்லிட்டு போனா, இல்லையா சென்னையில தானே இருக்காரு, இல்லம்மா திருச்சி வரைக்கும் போறதா சொல்லிட்டு போனான்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த விஷயத்தவே சொல்றாங்களா. இதை கேட்டதும் அவங்க ஏதோ பெரிய விஷயத்த ஏதோ மறைக்கிறானோன்னு எனக்கு தோணுது, மனசுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு, ஃபீலா இருக்குன்னு சொல்லிட்டு ராஜி சொல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் நல்லா தான் இருக்கான், நீ எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அப்படியே என்கிட்ட வீட்டுல இருக்கிறதா பொய் சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு ராஜி கேட்க, இல்லம்மா தூக்கம் கேட்டு அவன் வண்டி ஓட்டான்ல, அதுக்கு ஏதாவது நீ சொல்லுவியன்னு சொல்லிட்டு கூட அவன் பொய் சொல்லியிருப்பான், வேற ஒண்ணும் இல்ல, அவன் நல்லாதாமா இருக்கான்னு சொல்லிட்டு ராஜி கிட்ட செந்தில் சொன்னதும் உடனே மீனா இங்க பாரு ராஜி, கதிருக்கு எதுவுமே ஆகல, அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு, அவன் நல்லா தான் இருக்கான், நீ எதுக்காக தேவையில்லாம வருத்தப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு இப்ப ரொம்பவே சந்தோஷமா எல்லாருமே மாறி மாறி என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. போயிட்டு ராட்டினத்துல உட்காரலாம்னு சொல்லிட்டு பெரிய ராட்டினத்துல உட்கார்றாங்க. செந்தில் ஏய் மீனா, எனக்கு ராட்டினத்துல உட்கார்றதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதடி, நானே இங்க இருந்து போயிடட்டுமா இறங்கிடுறேன்னு சொல்றாங்க. ஏங்க இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, இது எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா, வேணும்னா நம்ம ஊஞ்சல விளையாடலாம் வாடின்னு சொல்லிட்டு செந்தில் கூப்பிடுறாங்க. ஆமாங்க, இப்படி இப்படி போயிட்டு வரல, அந்த ஊஞ்சல விளையாடலாம், முதல்ல இதை விளையாடிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்க. உடனே ராஜு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. அப்ப ராஜு பக்கத்துல இருக்குவங்க எல்லாருமே கப்பல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கோமேன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதா, சேச்சா அப்படிலாம் இல்ல, இது வேற ஒரு ஃபீல்னு சொல்லிட்டு ராஜு இருக்காங்க. ராட்டினது எல்லாமே முடிஞ்சு வராங்க. இது கதிருக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்ப கதிரோட ட்ராக்கை காட்டுறாங்க. இப்ப நம்ம கதிர் முத்துவேல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கதிர் இந்த டாக்டர் ரொம்பவே ஃபேமஸான டாக்டரா,
கண்டிப்பா இந்த கேன்சர்ல இருந்து நீங்க வெளியே வந்துடுவீங்க. எது நினைச்சு நீங்க வருத்தப்படாம இருங்க நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப உடனே நம்ம முத்துவேல் இங்க பாரு இப்படியெல்லாம் நடக்குமான்றது எனக்கு தெரியல. கண்டிப்பா நடக்கும். நீ ஏன் இப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க தெருவுல கம்பீரமா வீரமா நடந்து போக தான் போறீங்கன்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. உடனே முத்துவேல் குட்டி ஸ்டோரி ஒண்ணு சொல்றேன்னு சொல்லிட்டு, ஒரு வீரன் இருந்தானா, அவன் போர் புரிஞ்சுட்டு தைரியமா வந்தானா, ஆனா ஒரு சின்ன வண்டு கடிச்சு அவன் இறந்து போயிட்டானா. அந்த மாதிரிதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வேணும்னா அந்த காலம், இந்த காலத்துல எப்படிப்பட்ட வண்டுக்கும் விஷக்கடிக்கும் எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு. அதை முறியடிச்சிடலாம். நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கதிர் முத்துவேல் முன்னாடி பயங்கர ஸ்ட்ராங்கா ஸ்போர்ட்டிவா இருக்காங்க. நீ ராஜிய நல்லபடியா பார்த்துப்பலன்றாங்க. ஆமாமா ரொம்ப அக்கறை தான். பொண்ணு முன்னாடி வந்தா பார்த்தும் பார்க்காத மாதிரி பேசி பேசாத மாதிரி நீ பாட்டுக்கு கிளம்பி போவீங்களாம். இப்ப பொண்ணு மேல ரொம்ப அக்கறை வந்த மாதிரில பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ராஜி அக்கறையா நாங்க பாத்துக்கிறோம். எப்படி அம்மாவை எப்பா பாத்துக்கிறாங்களோ அந்த மாதிரிதான் ராஜியை நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம். இது நினைச்சால நீங்க கவலைப்படாம இருங்க. கண்டிப்பா ஆபரேஷன் முடிஞ்சதும் நீங்க நல்லபடியா திரும்ப வருவீங்க. கண்டிப்பா எல்லாமே நல்லதா நடக்கும் நம்புங்கன்னு சொல்லிட்டு கதிர் முத்துவேலுக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. இதை நினைச்சு ரொம்பவே பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்துவேல். இருந்தாலுமே மனசு முழுக்க பயத்தோடவே இப்ப ஆபரேஷன் தியேட்டருக்கு திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு போறாங்க. இப்ப நம்ம கதிர் கவலைப்படாதீங்க. ஆபரேஷன் தியேட்டர் வாசல்லே தான் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுடைய ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு நீங்க வெளியே வருவீங்க. நம்பிக்கையா போங்கன்னு சொல்லிட்டு கதிர் முத்துவேல ஆபரேஷன் தியேட்டர்ல அனுப்பிட்டு கதிருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. ரொம்பவே கதிர் வருத்தப்படுறாங்க. ஏன்னா கதிர் அவங்களுக்குள்ள இருக்க மனசுல இருக்க வலி வேதனை எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளவே அடக்கி வச்சுட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா ராஜி கால் பண்றாங்க. கதிர் நீ எங்க இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன கேள்வி ராஜி? நான் டிராவல்ஸ்ல தான் இருக்கேன். சென்னையில தானே இருக்க, சொல்லு கதிர்ன்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன சொல்ற? நீ என்ன அறிவு கெட்டத்தனமா பேசுற? நான் சென்னையிலலாம் ஒன்றும் இல்லை, முக்கியமான வேலையா வெளியே வந்திருக்கேன்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. செந்தில் மாமா சென்னைக்கு எங்களை பார்க்க வந்திருக்காங்க. அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? ஆமா அண்ணன் சொல்லிச்சு. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. என்ன தவறுன்னு சொல்றாங்க. ஏன் ராஜி நீயும் போயிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே? எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நீ நல்லா தானே இருக்க, என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த நீ மறைக்கிறியான்னு சொல்லிட்டு ராஜி கேக்குறாங்க. அப்படியெல்லாம் எந்த ஒரு விஷயமும் இல்லையே, நான் போய் என்ன விஷயத்த மறைக்க போறேன்னு சொல்லிட்டு ராஜி கிட்ட கதிர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் உன்னை சென்னையில பார்த்தேன். நாங்க தீம் பார்க்குக்கு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது நீ ஒரு இளநீர் கடையில நின்றுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கதிர் தலைமையில் அடிச்சுக்கிட்டு மனசுக்குள்ள பயத்தோட உடனே ராஜி கிட்ட கதிர் இங்க பாரு, ஒரு இளநீர் வாங்குறதுக்கு நான் சென்னை வரை வரணுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் எதுக்காக சென்னைக்கு வர போற ராஜி? தேவையில்லாமல்லாம் பேசிட்டு இருக்காத. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. சரி நான் வைக்கட்டுமான்னு சொல்லிட்டு எப்படியோ ஒன்று சமாளிச்சு ராஜி கிட்ட இருந்து பேசி கதிர் போனை கட் பண்ணிடுறாங்க. உடனே ராஜி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. உடனே ராஜி கூட வந்தவங்க அக்கா இங்க தான் நீங்க இருக்கீங்களா? உங்களை எல்லாரும் அங்க கூப்பிடுறாங்க, வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே நம்ம ராஜியும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே கோமதி கேக்குறாங்க. ஏ ராஜி எங்கடி போனேன்னு சொல்லிட்டு. அத்தை வாஷ்ரூம் போன அத்தை, வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனா என்ன கதிருக்கு போனா? என்ன ராஜி கதிருக்கெல்லாம் எதுவும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான். நீ எதுக்காக கதிரவே நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தீம் பார்க்ல பாட்டு போட்டி டான்ஸ் போட்டி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம மீனா இங்க பாருங்க அத்தை, நீங்க ஹனிமூனுக்கு போகும்போதும் ஒன்னா நம்ம ஃபேமிலியோட டூர் போனோம்ல, அப்ப நீங்க அழகா பாட்டு பண்ணீங்களே, போய் பாடுங்கன்றாங்க. ஏய் நீ வேற அமைதியா இருடி, என்னாலெல்லாம் பாட முடியாது, கொஞ்சமா தான் பாடுவேன். அத்தை நீங்க சூப்பரா பாடுவீங்க, எனக்கு தெரியும்ல, பாடுங்க அத்தை பாடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்ரோச் பண்ணதும் இப்ப நம்ம கோமதியும் போயிட்டு பாட்டு பாடுறாங்க. கோமதி ரொம்பவே அழகா பாட்டு பாடினதுனால பிரைஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. உடனே கோமதிக்கு பயங்கர சந்தோஷமாயிட்டு அந்த பிரைஸை எடுத்துட்டு வராங்க. ரொம்பவே சந்தோஷமா எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திரும்ப நம்ம ராஜி கதிரோட ஞாபகமாவே இருக்கு. உடனே கோமதி என்னம்மா இங்க நீ கதிரை பத்தி ஏன் நினைச்சிட்டு இருப்பியா? ஏண்டி என் புள்ள உன்னை விட்டுட்டெல்லாம் போக மாட்டா, அமைதியா இரு, நீ டான்ஸ் சூப்பரா ஆடுவில்ல, போயிட்டு டான்ஸ் ஆடு போப்போன்னு சொல்லிட்டு ராஜியை டான்ஸ் ஆட அனுப்பி வைக்கிறாங்க. ராஜிக்கு விருப்பமே இல்லைனாலும் எல்லாரும் ரொம்பவே கம்பல் பண்ணதுனால ராஜியும் போயிட்டு டான்ஸ் எல்லாமே ஆடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மலர் மதி கிட்ட, மதி நீயும் சூப்பரா டான்ஸ் ஆடுவ தானே? இல்ல இல்ல எனக்கெல்லாம் ஆட வராது, பொய் சொல்லாத, நீ டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லிட்டு காலேஜ் டைம்ல எல்லாம்
நீ பயங்கரமா டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்க. மறைக்கிறியா? போயிட்டு டான்ஸ் ஆட சொல்றேன்ல போன்னு சொல்லிட்டு மதி அனுப்பி வைக்கிறாங்க. மதியம் போயிட்டு அங்க டான்ஸ் ஆடுறாங்க. இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சுரேஷ். எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா ஜாலியா பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கதிரை காட்டுறாங்க. கதிர் ஆபரேஷன் தியேட்டர் வாசல்ல ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கு. அங்க போயிட்டு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. கடவுளே, என்னுடைய மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஆபரேஷனை நல்லபடியா முடிச்சுட்டு அவரோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லணும். அவருடைய ஆபரேஷன் நல்லபடியா சக்சஸா முடியணும்னு சொல்லிட்டுலாம் ப்ரே பண்ணிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஆபரேஷன் தியேட்டர்ல ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருது. டாக்டர் நம்ம கதிரை வர சொல்றாங்க. கதிரும் தயங்கியே வந்துட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து என்ன சொல்லுவாங்களோ தெரியலேன்னு சொல்லிட்டு கதிர் தயங்கிட்டே வர உடனே நம்ம கதிர் கிட்ட டாக்டர் வந்து, உன்னுடைய மாமாவுக்கு இனி உயிருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு நம்ம நல்லபடியா சர்ஜரி பண்ணி முடிச்சிருச்சு. அவர் இப்ப நல்லாவே இருக்காரு. கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன்ல வச்சுட்டு இருப்போம். அதுக்கப்புறமா நாங்க நார்மல் வார்டுக்கு மாத்திட்டதுக்கு அப்புறமா நீங்க பாருங்க. இனி அவர் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கதிருக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்ன்னு சொல்லிட்டு கதிருக்கு போன உயிரை இப்பதான் திரும்ப வந்த மாதிரி நம்ம கதிர் வந்து இருக்காங்க. முத்துவேலுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சதுன்னு நினைச்சு கதிர் சந்தோஷப்படுறதுக்குள்ளவே முத்துவேலோட திங்ஸ் எல்லாமே நம்ம கதிர் கிட்ட தானே இருக்கு. அதனால நம்ம கதிர் வந்து வச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம முத்துவேலோட போனுக்கு வந்து கால் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா சக்திவேல். சக்திவேலோட போனை பார்த்ததுமே பயங்கரமா கதிர் வந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, இவர் கால் பண்றாரு, இவரோட போனை எடுத்தா நம்ம குரல் தெரிஞ்சா அவ்வளவுதான், நம்ம போனை எடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு கதிர் வந்து போனை சைலண்ட்ல போடுறாங்க. திரும்ப கால் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. உடனே குமார் கேக்குறாங்க, அப்பா என்னப்பா ஆச்சுன்னு சொல்லிட்டு. என்னடா உன்னுடைய பெரியப்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, போன் ரிங் ஆகுது, அப்புறமா உடனே போன் சுவிட்ச் ஆஃப் ஆகுது, இதுல ஏதோ பெரிய பித்தலாட்டம் இருக்க மாதிரி இருக்கட்டும், முதல்ல சேலத்துக்கு போயிருக்கேன்னு சொல்லியிருக்காருல்ல, அவர் திரும்ப வரட்டும், இதுக்கு மேல அவரை வந்து விடக்கூடாது, அவரு கதிர் கூட போன விஷயத்த நம்ம கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு வந்து பண்றாங்க. இப்ப முடிவு பண்ணிட்டு ரொம்பவே கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க சக்திவேல் வந்து. உடனே காந்திமதி கிட்ட, என்ன ஆத்தா, உன்னுடைய புள்ள போனதை தவிர ஒரு போன் கூட பண்ணி பேசவே மாட்டேங்கிறாருன்னு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே வடிவு வந்து, என்ன தம்பி, அவரு இப்பதான் முதல் முறையா ஒன்னும் வெளியில கிளம்பி போல, பல முறை அவர் வெளியில கிளம்பி போயிருக்காரு. ஏன் வாரம் இல்ல மாச கணக்க கூட தானே இருந்துட்டு வந்திருக்காரு. இப்ப என்ன அவரை ரொம்பவே நீங்க தேடுறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அண்ணனுடைய நடவடிக்கை கொஞ்சம் சரியில்லாம இருக்கா நீ, அதனாலதான் வேற என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அவர் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது. அவருக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எல்லா விஷயமும் எங்களுக்கும் தெரியும். அவர் பார்த்துப்பாரு. இந்த மாதிரி குழந்தை மாதிரி அவரை கண்காணிக்கிறத விட்டுட்டு மில்லு வேலை கணக்கு இருக்குல்ல, அதை போய் பாருங்கன்னு சொல்லி வடிவு பேசி அனுப்புனதும் உடனே சக்திவேல், குடும்பமா சேர்ந்து எங்களுக்கு மொட்டை அடிக்காம இருந்தா சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே காந்திமதி வந்து, இங்க பாரு வடிவு, என்னதான் சக்தி கோவப்பட்டு பேசினாலும் முத்துவேல் மேல இருக்கிற அக்கறையில தான் பேசியிருப்பான், அதுக்கெல்லாம் நீ கோவப்படாதுன்னு சொல்லி காந்திமதி வடிவு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. வடிவு வந்து, அத்தை நான் தெரிஞ்சு வேணும்னே தான் பேசினேன், அவர் எங்க போயிருக்காருன்றது எனக்கு தெரியும். எங்க சேலத்துக்கு தானே. இல்லத்த, அவரு பொய் சொல்லிட்டு போயிருக்காரு. அவரு எங்க போயிருக்காரு தெரியுமா, ராஜி கோச்சிங் கிளாஸ்ல சேர்ந்து அவ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக போனல, அந்த வந்து பொண்ணு எக்ஸாம் எழுதுறத அவர் வந்து பார்க்கணுமா, அதுக்காக சென்னைக்கு கதிர் கூட கிளம்பி போயிருக்காருன்னு சொல்றாங்க. இதை கேட்ட காந்திமதிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஏய், நீ சொல்றது உண்மையா வடிவு, நெசந்தானான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாத்த, கதிரே தான் என்கிட்ட இதை பத்தி பேசினாரு. நானும் மனசு முழுக்க வேதனையில ஏன் இவர் நடந்துக்கிற விதம் எல்லாமே தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போய் வருத்தத்துல இருந்தேன். அப்பதான் எனக்கு கதிர் கால் பண்ணி, நாங்க இதுக்காக தான் வந்திருக்கோம், அவர் என் கூட தான் இருக்காரு, அவரை நல்லபடியா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து சக்திவேல் விட்டு கேட்டுறாங்க. இது கேட்டதும் உடனே குமாரு, என்னப்பா இது, எந்த அளவுக்கு தில்லு முள்ள நடந்துட்டு இருக்கான், எனக்கு கூட பெரியம்மா வந்து இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல, கடைசியில பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவும் துணை இருக்காங்களான்னு சொல்றாங்க. டேய் மகனே, என்ன நீ நம்பலாம், உன்னை நான் நம்பலாம், நம்ம 2 பேரும் மாறி மாறி நம்பிக்கணுமே தவிர மத்தவங்க யாரையுமே நம்ப கூடாது. பாத்தில எப்படிப்பட்ட கேவலமான வேலையை பண்ணிருக்காங்க. மக எக்ஸாம் எழுத போறத பாக்குறதுக்காக முத்துவேல் கிளம்பி போயிருக்காங்கன்னா, வரட்டும் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சே இந்த சக்திவேலு யாரு எப்படிப்பட்டவன்றத
கூடி சீக்கிரம் எல்லாருக்கும் காட்ட வேண்டியது இருக்கு. கூடி சீக்கிரம் காட்டியே தீருறேன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல இருக்காங்க சக்திவேல் வந்து. இப்ப முத்துவேலை நார்மல் வார்டுக்கு மாத்திடுறாங்க. இப்ப கதிர் வந்து கண்ணுல தண்ணியோட அழுதுகிட்டே முத்துவேலை பாக்குறாங்க. நீங்க இதுல இருந்து ரெக்கவர் ஆயிடு வந்துருவீங்கன்னு சொன்னல, வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கதிர் வந்து முத்துவேலை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.